பிரச்சனை அதிகமாக என்ன பண்ணாதீங்க, சிந்திக்கக்கூடாது, விட்டுடணும். அதுவே இப்போ சண்டை போட்டுனா அதுவே சரியாயிடும். நீங்கள் சிந்திக்கிறதுனாலாம் சரியாகிறது கிடையாது, அதுவே சரியாயிடும். என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷப்பா எடுத்து நல்லா. இப்போ நிறைய கடன் வாங்கிட்டார் ஒருத்தர், ஏன் குடிக்கிறாரு? மறக்கிறதுக்கு இல்லை, மறக்கிறதுக்கே இல்லை, கொண்டாடுறதுக்கு. நீங்கள் மறக்கிறதுக்குன்னு போய் சொல்லுங்கிறீங்க. சரக்கு அச்ச உடனே கடன்லாம் வந்துட்டு போதை ஞாபகத்துக்கு வரும். நம்ம நிற்கிறோமா நடக்கிறோமா? நிற்கிறேனா நடக்கிறேனா எதுவுமே புரியலடி. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா ஜிவ்வுன்னு ஏறுது கிக்கு எனக்கு. புரியுது என்ன சொல்றேன்னு? இன்னொரு உலகம் ஒன்று ஓப்பன் ஆகிடும் உனக்கு. ஞானமும் அப்படித்தான். இன்னொரு உலகத்துக்கு வந்துருன்றேன். இது ஒரே சொர்க்கம். நான் உங்களுக்கு அழகான சொர்க்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கேன். என் வீடியோ 2 வீடியோ பாரு, சொர்க்கத்துக்கு வந்துடுவேன். ஆடே அப்படின்ட்டு. சொர்க்கத்துக்கு வாழ பிடிக்காதவனுக்கு என் வீடியோவே பிடிக்காது. ஏன்? நரகவாசிகளுக்கு என் வீடியோ நரக வேதனையாக இருக்கும். என்ன இப்படியெல்லாம் பேசுவாங்க? உங்களை யாருன்னா அதுமாதிரி சொல்லலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்கிட்ட உங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறீங்களான்னு உங்களை யாருமே கேட்கலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா நீங்கள் சமூகத்தை கூட யாரை கூட பேசலான்னு அர்த்தம். நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்காரன், உங்கள் புருஷன், உங்கள் பொண்டாட்டி, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்களே சொல்லுவாங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இன்னமும் உங்கள் பெரிய ஞானம் பெற்றவங்க மாதிரியும் உங்களுக்கு ஒன்றே ஞானம் வந்துடும். ஆமாம் இல்லை என்னங்க சொல்ல மாட்டாங்க. ஐசிஎஃப்ல வேலை செஞ்சுட்டு வந்துக்கிறேங்க, இன்னும் கூட நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கல, நான் வெளியே வந்துட்டுக்கிறேன், அவன் அங்கேயே தாங்கிறான், அங்கே தானே அதே தான் பேசிக்கிறான். புரியுது என்ன சொல்கிறேன்? தற்கொலை குற்றம், தற்கொலை பண்ண அடுத்த ஜென்மம் தெரியாது. அதனால் என்ன பண்ணக்கூடாது, தற்கொலைலாம் பண்ணக்கூடாது.